சரஸ், பால். இதை கணக்கில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிறேன். என்ன என்ன கோலம் போடாமல் வச்சிருக்க? காலையிலே இந்த விதவ முகத்தில் முழிச்சிட்டு போனால் அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னதான் காரணம் சொல்லுவாங்க. அதான் ஒரு 9 மணிக்கா பெருக்கி கோலம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். சரசு, நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாது? மனோஜ், திரும்பி திரும்பி இதே சொல்லாதடா. நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி திரும்பி வந்து அடிக்காதடா, மனசு வலிக்குது. சரசு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் வருவேன். இதை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பேன். டேய், நீ மென்டலா? நீ எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் உள்ள வா. அங்க உட்காரு. ஏய், ஏன் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர? ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அந்த பொண்ணுங்க பின்னாலாம் போய் சுத்த வேண்டியதானே? சும்மா என்னையே சுத்தி சுத்தி வர. சரஸ், ஒரு சில விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் நீ இப்போவே சொல்லணும்னு ஃபோர்ஸ் பண்ணுற. சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட்டு கொடுக்கலான்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பிளட்டு கொடுத்துட்டு வெளியே வரப்போ தான் என் காதுக்கு வந்துச்சு அவர் உயிர்பிழைக்க மாட்டார். என்னால் அப்படியே வீட்டுக்கு வர முடியல. அதான் அவரை ஒரு தடவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு போனேன். அவர் வேற யாரும் இல்லை, உன் வீட்டுக்கார். நீ அப்போ அங்கே இல்லை, எங்கேயோ போயிருந்த. உள்ளே போன உடனே அங்கே ஒரு நர்ஸ் இருந்தாங்க. நான் தான் பிளட்டு கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே அவர் என் கையை பிடிச்சி, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் லவ் மேரேஜ், வீட்டில் ஒத்துக்கல. அவளுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. அவளை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு பயமாக இருக்குது தம்பி. அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். உன்னை பார்த்தா என் தம்பி மாதிரி இருக்குது, உன்னை என் தம்பியை நினச்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. உங்கள் வீட்டுக்கார் சொன்னது போல் அவர் இறந்துட்டார். உங்களுக்காக நான் பல இடத்துல மாப்பிள்ளை பார்த்தேன். எல்லாரும் ஏன்டா அவளுக்காக இப்படி கெஞ்சுற, அதுக்கு நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சரியா பட்டுது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீதான்னு. மனோஜ், நீ என்னை விட 5 வயசு சின்னவன்டா. என் புருஷன் பெருந்தன்மையாக சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என் முடிவை எடுக்க வேண்டாமா? எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. சரசு, நீ என்னை விட்டு இப்படி விலகி விலகி போகிறது தான் என்னை உன்கிட்ட தேடி தேடி வர வைக்குது. மனோஜ், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வரக்கூடாது, யார்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. உனக்கு புரியுதா? ஏற்கனவே என் குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு தான் ஓடி போய் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அந்த வாழ்க்கை 2 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடையாளம் தான் இந்த குழந்தை. நான் அப்போ தனிமரமாக தான் நின்னேன். இப்போதான் எங்கள் வீட்டில் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டு வாடகையும் அவங்க தான் தராங்க. ஆனால் இன்னும் அவங்க என்னை முழுசாக மன்னிச்சு ஏற்றுக்கல. அவங்க என்னை முழுசாக மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். திரும்பவும் நான் அசிங்கப்பட விரும்பலை. கவலைப்படாத சரஸ், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீ வேணா பார், ஒரு நாள் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன். வரேன்.
ஐ மனோஜ், அதை கீழே வையா. வா, இந்த பொண்ணை பாரு. இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கிறா பாரு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு பாருடா. உன்கிட்ட எத்தனை தடவைமா சொல்கிறது? எனக்கு எங்கேயும் பொண்ணு பார்த்துட்டு நம்ம சொந்த பந்தத்துக்கெலாம் ரொம்ப பிடிச்ச பொண்ணுடா இது. பொண்ணை பாரு ஒரு ஐட்டம். வேண்டாம்மா. ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? அதையாச்சும் உண்மையை சொல்லு. யாராவது உன் மனசில் இருக்கிறாளா? அப்படிலாம் யாரும் இல்லைம்மா. என் மனசில் ஏதோ பொண்ணு இருக்குது. அதை உன்கிட்ட நான் சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டியேம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளையும் மறக்க முடியல, உன்கிட்டையும் சொல்ல முடியல. அவளும் என்னை இன்னும் ஏற்றுக்கல. அவள் என்னை ஏற்றுக்கிட்டாவது உன்கிட்ட நான் வந்து சொல்லுவேனேம்மா. காயுமா, இதோ அம்மா வந்துட்டேன். என்னடா? என்ன இதோ வரேன் இரு. என்ன ஆச்சு? ஆ, செல்லக்குட்டியில் இப்போ எதுக்கு அழுவுறீங்க? ஆ, என்ன இப்போ உனக்கு என்ன? ஆ, சொல்லு பாப்பா, அம்மாகிட்ட சொல்லு. என்னடி தங்கம், பட்டுக்குட்டி, ஆண்டி செல்லம், என்னம்மா? ரே செல்லக்குட்டி. சரசு, பாலை உள்ள வச்சுட்டா? மனோஜ், நீ செய்யறது தப்பு. பால்கார ரோட்டோட தான் நிற்கணும், வீட்டுக்குள்ளார வர. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பால்காரன். ஆனால் நான் உன் வீட்டுக்காரனாக தான் பார்க்குறேன். ஏய், உன் என்ன ரொம்ப தப்புடா. ஏற்கனவே நான் காதலிச்சு ஓடி போனதுனால தான் இப்போ எங்கள் வீட்டில் அதை அவமானமாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், சொல்லவே தேவையில்ல. எங்கள் வீட்டில் என்னையும் என் குழந்தையும் கொன்னே போட்டுருவாங்க. உன் குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? சரசு, உன் வீட்டுக்காரர் சொன்னதை நீ பொருட்டா கூட மதிக்கல. அப்படின்னா நானா போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இதனால தான் நான் இதை யாருக்கிட்ட சொல்லாம இருந்தேன். உண்மைக்கு கூட சாட்சி தேவைப்படுது பத்தியா? சரி, அவர் சொன்னதாவே இருக்கட்டும். அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. எனக்கு இப்போ அதில் இஷ்டம் இல்லை. உங்க அண்ணனை இதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். சரசு, நான் எத்தனை நாள் உன் ஃபோட்டோவை மட்டும் பார்த்து பேசுறது? உன் கூட வந்து வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மாக்கிட்டேயும் உன்னை பற்றி சொல்ல முடியல, உன்கிட்டேயும் எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியல. உன்னை கல்யாணம் பண்ணுற அந்த ஒரு நாளைக்காக தான் இத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லிடுவாங்களோ, உங்கள் அண்ணன், முக்கியமாக உங்கள் அண்ணனுக்கு பயந்து தானே ஒத்துக்காமல் இருக்க. ஒரு நாள் வேணா பாரு, நம்ம கண்டிப்பாக ஒன்று சேருவோம். இந்த சமுதாயம் உங்கள் அண்ணன் எல்லாரையும் எதிர்த்து ஒன்று சேருவோம். என்ன பாரு, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். மனோஜ், காட்டு போட்டோவை காட்டு. ஒன்றும் இல்லை. ஏய், நான் பார்த்துட்டேன். குடு அதை காட்டு. ஏய், இந்த பொண்ணு சரசுடா. இந்த பொண்ணு அவங்க அம்மா அண்ணன் எல்லாரையும் ஏமாத்திட்டு காதலம் கூட ஓடி போனவடா. பெத்தவங்களுக்கு செய்த துரோகம் தான் கடவுளா பார்த்து அவளுக்கு தண்டனை கொடுத்தான். இன்னைக்கு அவ விதவியா நிற்கிறா. விதவியா மட்டும் நிற்கல, கையில் ஒரு பிள்ளையோட நிற்கிறா. இப்போ இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு தான் நீ வந்து கல்யாணம் வேணான்னு சொல்றியா? இவ்வளோ மனசில் வச்சுக்க நான் சொல்கிறேன். இதெல்லாம் செட் ஆகாதுடா உனக்கு. ஐயோ, தப்பு இதெல்லாம். அவ ஓடு காலிடா. மா, அவளை பற்றி தெரியாமல் தேவலாம் பேசாதீங்கம்மா.
அவ புருஷ செத்ததுக்கு அவ எப்படிம்மா காரணமாவா? அவ ஓடி போனது அவ காதலுக்காக. ஏதோ இயற்கையா அவ இறந்துட்டான், அதுக்கு போய் அவளை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நீ என்ன சொன்னாலும் என் மூளைக்கு ஏறாதுடா. ஊர் உலகத்தில் உனக்கு பொண்ணா கிடைக்கல, அதுவும் அந்த விதவை பொண்ணு தானே கிடைச்சா உனக்கு. அவளுக்கு இது மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பையன் தான் கிடைச்சானா? அதுவும் சின்ன பையனா வேணுமாம்மா அவளுக்கு? மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பையன் பெரிய பையன் பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே மனசுதாம்மா காரணம். மனசு தான் லவ் பண்ணும். சின்ன பையன் லவ் பண்ண மாட்டான், பெரிய பையன் லவ் பண்ண மாட்டான்லாம் இல்லை. நான் அவளை தான் லவ் பண்றேன், எனக்கு அவ தான் வேணும். பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே அவளை பத்தி ஏதாவது குறை சொன்னீங்க சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, என்னை எகுத்து பேசாத புள்ள இன்னைக்கு எகுத்து பேச வச்சிட்டாளே. ஏய் மனோஜ், அம்மா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவேன். அந்த பொண்ணு மேல இருக்கிற ஆசைய அறவே மறந்துடுடா. அவ வாழ்ந்து முடிச்சவடா. நீ இப்பதான்டா வாழ்க்கைய தொடங்க போற. எப்படிடா நீ அவளை ஆசைப்பட்ட? அவ மருமகளா வரத்துக்கு என் மனசு எப்படி ஒத்துக்கும்? மனோஜே, உன்னுடைய முடிவு எனக்கு தேவையில்லை, புரியுதா? எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்றனோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. இல்ல இந்த அம்மாவை நீ உயிராவே பார்க்க முடியாது. இதுதான் என்னுடைய முடிவு. நீ கட்டுப்பட்டே ஆகணும்டா. அவளை மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னியா? இது தெரிஞ்சா நம்ம சாதிச்சனம் அசிங்கப்படுத்துவாங்களே நம்மள. இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு கட்டிடுறான். ஹலோ, சொல்லுமா. அண்ணா, உங்க பொண்ணு படிப்பை முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாமா. உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுக்குறீங்களா? என்னம்மா சொல்கிற? ஐயோ, எனக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. ஆனால் அந்த சீரு தாம்மா. சீரை பற்றிலாம் கவலைப்படாதீங்கண்ணா. உங்கள் பொண்ணு கட்டின புடவையோடு வந்தால் போதுண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனால் தங்கச்சி, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காத. இவ்வளோ அர்ஜெண்ட்டாக இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இருக்குமா? என் பையனுக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணலைன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு சோசிக்கார் சொல்லிட்டாருண்ணா. அதுக்கு தானா நான் இவ்வளோ அவசரப்படுறேன். அது மேலே எதுவும் நடக்காது, பயப்படாத. வர புதன்கிழமை நம்ம பரிசம் போட்டுடலாம், சரிதானே? சரிங்கண்ணா, நான் ஃபோனை வச்சிடுறேங்கண்ணா. சரிம்மா. இப்போ எதுக்கு தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க? வாழ போடுதுன்னா என்ன கேட்டீங்களா? உன்னை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைடா. என் மனசுல அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்டா. அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல, இந்த உயிரே எனக்கு வேணாம். எனக்கு அவ தான் வேணும். அவ இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி அடங்கா புள்ள இருக்குத விட இருந்தா என்ன செத்தா என்ன? போட வெளிய. இங்கே அவங்க அண்ணன் எந்த பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். இவங்களோட சமாதானம் தான் சரசு எனக்கு கிடைப்பா. ஆண்டவா கூடவே இரு. சார், சார், யாருப்பா? யாரு? யாருப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சரி சரி, உள்ள வா. உள்ள வாப்பா, உள்ள வா. இப்படி உட்காரு. மல்லிகா, தண்ணி கொண்டு வா. அம்மா, போய் அப்படி உட்காருமா. தண்ணி குடிங்க. நன்றிம்மா.
என்ன விஷயமாப்பா என்ன பார்க்க வந்தீங்க? என்ன செய்தி சொல்லுப்பா, சொல்லுங்க. ஐயா, உங்கள் தங்கச்சியை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவங்கள நான் விரும்புகிறேன். பயப்படாதீங்க ஐயா, நான் நல்லா பார்த்துப்பேன். அவங்களோட பாஸ்ட்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க ஐயா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஐயா. குடும்ப கௌரவம் அது இதுன்னு பார்த்து தயவு செஞ்சு என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்க. சரசு நல்லா வாழ வேண்டிய பொண்ணுங்க ஐயா. அவளை மூலையில் உட்கார வச்சிடாதீங்க. அவளை நான் உயிருக்கு உயிராக விரும்புகிறேன் ஐயா. தயவு செஞ்சு எங்களை கல்யாணம் பண்ண வைங்க ஐயா. எழுந்துடுறா. ஐயா, ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா, நான் சொல்கிறது. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஐயா. ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. எழுந்துடுறா. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. போடா, வெளியில போடா. ஐயா இல்லை ஐயா, நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா. ஐயா, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதங்க ஐயா. டேய் போடான்றல்ல, வெளியில போடா. ஐயா இல்லை ஐயா, நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா. டேய் வெளியில போடா. ஒரு விதவை பொண்ணு போய் அதுவும் கையில குழந்தை வச்சிருக்குது. செக் அறிவில்ல உனக்கு? அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. டேய் போடா, போடா வெளியே. டேய் ஐயா ஐயா போடா, போடா நாய. என்னடா நினைச்சுக்கிற மனசுல? வீடேறி வந்து பொண்ணு கேக்குற? டேய், என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்குதுடா, விதவன் தெரிஞ்சும் வந்து பொண்ணு கேக்குறியா? சார், விதவனா என்ன சார்? அவங்களுக்குன்னு வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சா? அவங்கள வாழ விடுங்களேன் சார். சார் ஏன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். டேய், உனக்கு வயசு என்ன ஆகுது? அவங்கள விட 5 வயசு கம்மி. ஏண்டா அவளை விட 5 வயசு சின்னவனா இருக்கிற? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? புரட்சி பண்றேன்னு நாட்டுக்கு எடுக்க பாக்குறீங்களா? 5 வயசு கம்மின்றதுலாம் ஒரு பிரச்சனையா சார்? பிரச்சனை தான்டா. உனக்கு அது நியாயமா இருக்கலாம். நான் அக்கம் பாத்துக்கு பதில் சொல்ல தேவையில்ல. நான் அவமானம் பண்ணுமா? உலகமே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா. என் தங்கச்சி விதவை தான். அப்படியே தான்டா அவ இருப்பா. சரசு இல்லடி, அவனை வச்சிருக்காளாண்டி. இன்னத்த காட்டி அவன் மழக்கு நினைச்சே இல்லை. அந்த பொண்ணு மேலேயே தான் அவன் இருக்கிறான். எவ்வளோ அசிங்கப்பட்டு அந்த பொண்ணு மேலேயே தான் எனக்கு திருந்த மாட்டேன்றான். அவன் ஊழல் எடுக்கான். ஆமாம், ஆப்பை கிடைக்கணும். அவனுக்கு என்னே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ அழகாக இருக்கான். ஆமாண்டி, இவ வேற நடுவுல வந்துருவா. 1000 சொன்னாலும் சரிதான்டா. என் தங்கச்சி உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ கிளம்புடா. ஊர் உலகமே வேடிக்கை பார்க்க வச்சிட்டியா? அசிங்கமா இல்ல? இங்க வந்து என் மானத்தை வாங்க வந்துட்டிய நீ. இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டேன்டா. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். சார், இவ்வளோ கோபப்படுற அளவுக்கு என்ன சார் ஆச்சு? அவ ஏற்கனவே ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடினால அப்பவே அவளை வெட்டி கொண்டு இருக்கணும். எல்லாம் இதுங்க பேச்சை கேட்டு விட்டது தப்பா போச்சு. இப்ப 4 பேர் காரி துப்புற அளவுக்கு இங்க நடக்குது. என்ன பண்ணுவான்? உங்க தங்கச்சி கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நீங்களே ஏன் சார் கெடுக்குறீங்க? டேய், அதை நான் தாண்டா முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு அவமானம் தாங்க முடியல. போங்கம்மா உள்ள போங்க. இன்னைக்கு 2ல் 1 பாத்துறான் அவளை. தம்பி தம்பி அவசரப்படாதப்பா. இருப்பா தம்பி இருப்பா தம்பி அம்மா அம்மா இருப்பா. விடுமா, அம்மா விடுமா. அவசரப்படாதப்பா. நம்ம பொண்ணு தப்பு பண்ணாதுப்பா. அவன் தான்பா எதனா தப்பு பண்ணிருப்பா. தப்பு பண்ணாமல அவன் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டான். வாய மூடுமா. இருப்பா. நீ போமா. அப்ப நானும் வரேன், வாப்பா. சரி ஏறி உட்கார்.
ஏய் சரசு, ஏய் ஏய் சரசு, ஏய் வெளியே வாடி. இப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு கருமமாகுது எனக்கு. ஏய் தம்பி இருப்பா, ஏய். அவசரப்படாதப்பா. அம்மா, விடுமா. தம்பி அம்மா, இருப்பா, விடுமா. அவசரப்படாதப்பா. நம்ம ஏய், பொண்ணு இங்க வாடி. தப்பு பண்ணாது. இருப்பா, ஏய், இருப்பா. அண்ணா, மானத்தை வீடு என்னடா தேடி ஆச்சு? வந்து ஏன் கழுதை காட்டியாடி நீ? அண்ணா, என்ன பண்றீங்க அண்ணா? வலிக்குதுண்ணா, விடுண்ணா அண்ணா. தாண்டி. அண்ணா, வலிக்குதுண்ணா அண்ணா, அடிக்காதண்ணா அண்ணா. அம்மா நீ அட்ட போக மாடி. ஐயோ அம்மா. ஏய் அண்ணா, என்ன பண்றீங்க அண்ணா? வலிக்குதுண்ணா, விடுண்ணா அண்ணா. அடிக்காதப்பா. அண்ணா, வலிக்குதுண்ணா அண்ணா, அடிக்காதண்ணா அண்ணா. அடிக்காதப்பா. உனக்கு ஓய்ச்சி தான் சரசு பண்ணி தப்பு பண்ணாதுப்பா. அண்ணா, விடுண்ணா. அம்மாவை தள்ளி விடுற அளவுக்கு என்ன தப்பு நான் பண்ணேன் சொல்லுண்ணா. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் அடிங்க. என்ன தப்பு பண்ணியா? அந்த பால்காரனுக்கு காதலாசையை தூண்டி விட்டுக்கிறடி நீ. அவன் வீடு தேடி வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறான்டி. எது அந்த பால்கார மனோஜா? ஆமா, அவன் அப்பவே என்கிட்ட அவன் விருப்பத்தை சொன்னானே, நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. முடியாதுன்னு சொன்னவன் அங்க ஏண்டி வந்தான்? என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வந்து பொண்ணு கேக்குறான். உள்ள வந்து பிச்சை கேக்குற மாதிரி உன்னை கேக்குறான்டி. ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு மானம், ஐயோ எனக்கு வர்ற ஆத்தத்துல. கம்முனு இருப்பா. ஏம்மா நீ கம்முனுமா. கம்முனு அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ புருஷனை பத்திரமா பாத்துங்க, என்ன அவ இழுத்துட்டு போயிடுவான்னு இப்படி சொன்னாங்க. அடிக்காதண்ணா, விடுண்ணா, வலிக்குதுண்ணா, நிறுத்துண்ணா. பாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. அவன் ஏன் அங்க வந்தான்னு தெரியாது. அவனோட விருப்பத்தை என்கிட்ட சொன்னான் தான். ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடந்துப்பேன்னு அப்பவே அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆஹா, நல்லா கதை சொல்றடி நீ. நெருப்பில்லாம புகையாது, ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும்? நீ சொல்லாம அவன் ஏன் வீடு தேடி வந்தான்? அவனுக்கு என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? ஏய் உனக்கு அறிவு இருக்குதாடி? ஒரு பொட்டப்பள தானே பெத்து வச்சுக்கிற. இந்த நிலைமையில உனக்கு காதல் கேக்குதாடி? ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்குதுடி. உன்னை உயிரா எரிச்சுடி உன்னை. ஏய் சரசு தப்பு பண்ணாதுப்பா. அது என் வவுத்துல பிறந்த பொண்ணுப்பா. தப்பு பண்ணாதுப்பா. அத பேச விடுப்பா. சொல்லி தொலையாண்டி. என்ன சொல்ல போறான் அவன்? அண்ணா, சத்தியமா சொல்றேன், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை நான் அவன் வாயிலே சொல்ல வைக்கட்டுமா? சரசுக்கு சின்ன வயசுல அதான் சபலப்பட்டுட்டா. இத நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்க முடியுமா? தேவடியா தொழில செஞ்சாலும் தன்னை தேவடியான்னு எவத்தான் ஒத்துக்குவா? ஏய், நீ என்ன சொன்ன? ஏய், யாரடி அடிச்சே? இருடி வரவன. என்ன திமிருன்னா? ஏன் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்கிற நீ? கூட பிறந்த தங்கச்சி உனக்கு முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியமா? எனக்கு என் பொண்டாட்டி தாண்டி முக்கியம். உன்னெல்லாம் நான் முக்கியம் சொன்னேன், என் குடும்ப மானமே போயிடும். ஏய் நீ தப்பு பண்ணடி. எல்லாரும் காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணும். உன்னெல்லாம் வீட்டுல சேர்த்தேன் பாரு, அதுவே பெரிய தப்புடி. என்ன தீமன்னா என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடி அடிப்ப? ஏய் நீ அந்த பால்காரனை வச்சிக்கிறடி. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? நான் அவனை வச்சுக்கிறேன் தான். உன்னால என்ன செய்ய முடியும்? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன கொன்னுடுவியா? என்னது? என்ன பேசுற பத்தியாமா அவ? இவ்வளவு இந்த மாமா மாமா வேணாம் மாமா, வேணாம். அவளை அடிச்சு நீங்க ஏதாவது கொலை பண்ணி ஏத்துக்க போறீங்க மாமா. விடுங்க என்ன மாமா. கொல்ல வா. அவ எக்கடான கெட்டு அவளை போகட்டும். விட்டுடுப்பா. அவன் விடுங்க வானே அவளை. வானாம்பா, போகட்டும்பா. அவன் நம்ம பொண்ணே இல்லப்பா, வானாம்பா அவ. ஏய் உனக்கும் எனக்கு இருந்த அண்ணன் தங்கச்சி உறவு இன்னோட அறுந்து போச்சுடி. இனி நீ யாரோ நான் யாரோ. முழிக்காதடி. ஏய் நான் செத்து போன கூட என் சாவுக்கு நீ வந்துடாதடி. இந்தாங்க மாமா, இவளை இப்பயே நீங்க தலைமுடி விடுங்க மாமா. ஏய் தெரிஞ்சிக்க, உன்னை நான் இப்பவே தலை முழுகிறேன். வாங்க போகலாம். இனி அவ எக்கடாவது கெட்டு போகட்டும். இனி நம்ம இந்த பக்கமே திரும்ப போறது இல்ல. ஏன் என்ன பண்ண? எதுக்காக நான் செய்யாத தப்புக்கெல்லாம் இப்படி அனுபவிக்கிறேன்? நான் ஒரு பொண்ணா பிறந்தது ஒரு குத்தமா? என் புருஷன் செத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை என்ன பண்ணும்? நான் ஒரு பொன் குழந்தைய பெத்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறேன்னு சொல்லி இப்ப என்ன ஊர் உலகத்துல அசிங்கமா பேசுறாங்க. இது வரைக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு பயந்து தான் வாழ்ந்தேன். இப்ப நான் என்ன பண்ணேன்? நான் பண்ணாத பழியெல்லாம் நான் ஏற்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்றது? இந்த ஒரு குழந்தை இல்லைன்னா நான் அப்பவே இறந்துட்டு இருப்பேன். ஆனா இந்த ஒரு குழந்தைக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னை பெத்தவங்க
என் கூட பிறந்தவங்க இவங்களே நான் அசிங்கமா பேசும்போது நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு பதில சொல்லு. ஒரு நாள் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன். அவங்கள நான் விரும்புகிறேன். போடா வெளியே. டேய் ஐயா ஐயா நாய் என்கிட்ட கெஞ்சி வந்து பொண்ணு கேக்குறான். உள்ள வந்து பிச்சை கேக்குற மாதிரி உன்னை கேக்குறான்டி. ஏய் நீ அந்த பால்காரனை வச்சிக்கிறடி. இப்பயும் நான் ஒன்னதான் நம்புறேன். உன்னை நம்பி நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். ஹலோ, சொல்ல சரசு. நீ எங்க இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வர. கண்டிப்பா வர. உங்களை நம்பி இப்பயும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாக்குறேன் இப்பயும் நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். நான் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தப்பான முடிவு எடுக்கிறேன்னா சரியான முடிவு எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. இப்போ எடுத்திருக்க முடிவு சரியாக இருந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எனக்கு கொடு. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக என்னையும் என் குழந்தையும் சேர்த்தே என்னை கொன்னுடு. நான் தனியாக விட்டுட்டு போக விருப்பப்படலை. என் வீட்டுக்கு போய் எனக்கே தெரியாமல் போய் பேசிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி உட்காரான் பாரு. மனோஜ், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டியா? ஆமாம் சரசு, உன்னை நான் 1.5 வருஷமாக லவ் பண்ணுறேன். நான் உன்கிட்ட இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தான் ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுற விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மந்தம் பேசிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் நீ உங்கள் வீட்டு சம்மதம் தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன். அதான் உங்கள் அண்ணன்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். ஆனால் அங்கே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே திருத்திட்டாங்க. சரசு, என்னால் உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. என்னை மன்னிச்சிடு. மனோஜ், நான் உன்னை விரும்பலை. அதனால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படி நான் சொன்னா நீ என்ன செய்வ? அது உன் விருப்பம் சரசு. ஆனால் நீ என்னை காதலிக்காதன்னு நீ என்கிட்ட சொல்ல முடியாது. அது என் விருப்பம். மனசில் நீ இருக்க. நான் சாவர வரைக்கும் உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேன். நான் தெளிவான முடிவு தான் எடுக்கிறேன். எனக்கு சரஸ்வதி தான் வேணும். என்னை தேடாதீங்க.
அப்படின்னு தெளிவாக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். சரசு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்பயாவது சம்மதம் சொல்ல. சரசு, உண்மையாவா சொல்ற? இந்த ஒரு நொடிக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன்னை எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ ஒவ்வொரு தடவையும் உன் காதலை சொல்ல என்கிட்ட வரும்போதெல்லாம் உன் தவிப்பை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இவ்வளோ நாளா இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்னை தவிக்க விட்டுருக்கல்ல. அப்போ நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். இப்போ நான் உறுதியாக சொல்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன். அழகா இருக்கடி, அப்படியே உங்க அம்மா வாட்டம். காயுமா, காயத்ரி தேவி, இனிமே நான் தான்ப்பா உனக்கு அப்பா. ஏய் மனோஜ், எப்படி என் குழந்தை பேர் உனக்கு தெரியும்? அது என் குழந்தைப்பா, எனக்கு தெரியாதா? இனிமே நம்ம குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பார். இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கண் பண்ண